தகராறு காரணமா தூங்கிட்டு இருந்த மாமனார் மேல மருமகன் அம்மிக்கல்ல போட்டு கொலை பண்ணிருக்காரு. இப்ப போலீஸ்லயும் சரணடைஞ்சிருக்காரு. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி டவுன் பெரியார் நகர் மணியம்மை தெருவை சேர்ந்தவங்க ஜமால் பாஷா. இவங்களுக்கு சைதானிபி அப்படின்ற மனைவியும் ஜெரினா மனிஷா அப்படின்ற 2 மகள்களும் இருக்காங்க. மனிஷாவை மன்சூர் அப்படின்ற தன்னுடைய உறவினருக்கு 12 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணியும் கொடுத்திருக்காரு. இந்த தம்பதிக்கு 2 மகன் 1 மகள் இருக்காங்க. இந்த தம்பதிக்குள்ள அடிக்கடி சண்டை வரும் போல இருக்கு. குடும்ப தகராறு காரணமா தன்னுடைய தாய் வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் 1-2 நாள்ல திரும்பி வரத வழக்கமா வச்சிருக்கிறதா கூறப்படுது. அண்ட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையிலயும் இவங்களுக்குள்ள சண்டை வந்திருக்கு. கோவத்துல அவங்களுடைய பசங்களை கூட்டிட்டு இவங்க அம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்க. கொஞ்ச நேரத்துல மன்சூரும் பின்னாடியே வந்திருக்காரு. மனைவி கிட்ட மறுபடியும் தகராறுல ஈடுபட்டிருக்காரு. இந்த மாதிரி அடிக்கடி சண்டை வர்றதுக்கும் நிறைய பிரச்சனை வர்றதுக்கும் மாமனார் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மாமனார் பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல ஒரு ரூம்ல தரையில படுத்து தூங்கிட்டு இருந்திருக்காரு. தூங்கிட்டு இருந்த அவரு மேல தலையில அம்மிக்கல்ல போட்டு கொலை பண்ணிருக்காரு. இதையடுத்து மன்சூர் ஆரணி டவுன் போலீஸ்ல சரணடைஞ்சிருக்காரு. ரத்த வெள்ளத்துல இருந்த ஜமால் பாஷாவை ட்ரீட்மெண்ட்டுக்காக பக்கத்துல ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. ஆனா வழியிலேயே அவரு இறந்துட்டதா மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க. மன்சூர் மேல கொலை வழக்கு பதிவு செஞ்சு போலீசார் விசாரணையும் பண்ணிட்டு இருக்காங்க. குடும்ப தகராறு காரணமா மாமனாருடைய தலையில அம்மிக்கல்ல போட்டு மருமகன் கொலை செஞ்ச சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு.